சிவகார்த்திகேயனின் அமரன் படத்தில் சக்ஸஸ் மீட்டிங் பிரம்மாண்டமாக நடைபெற இருப்பதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. கடந்த தீபாவளி ரிலீஸ் ஆக அமரன் வெளியாகி தற்போது வர திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிட்டு வருது. சிவகார்த்திகேயன் நடிப்பில் ரிலீஸ் ஆன இந்த படம் பாசிட்டிவ் விமர்சனங்களை குவித்ததுடன் மட்டுமில்லாமல் இந்த ஆண்டு வெளியான படங்களில் அதிக வசூலித்த படங்களில் ஒன்றாகவும் சாதனை படைச்சிருக்கு. இந்நிலையில் விரைவில் அமரன் சக்ஸஸ் மீட்டிங் பிரம்மாண்டமாக நடைபெறுவதா தகவல்கள் வெளியாகியிருக்கு. ரங்கூன் வெற்றிக்கு பின் ராஜ்குமார் பெரியசாமியின் இரண்டாவது படைப்பாக வெளியானது அமரன். உலக நாயகனின் ராஜ்கமல் தயாரித்த இந்த படத்தில் மறைந்த இராணுவ வீரர் மேஜர் முகுந்த் வரதராஜனாக சிவகார்த்திகேயனும் அவரின் மனைவியாக இந்து ரெபேக்கா கேரக்டரில் சாய் பல்லவியும் நடிச்சிருந்தாங்க. இப்படம் பலரின் பாராட்டுகளை குவித்ததுடன் வசூலையும் வாரி குவிச்சிருக்குந்தாங்க சொல்லணும். இந்நிலையில் அமரன் படத்தின் சக்ஸஸ் மீட்டிங் விரைவில் பிரம்மாண்டமாக நடைபெற உள்ளதா தகவல்கள் வெளியாகியிருக்கு. அதன்படி தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கைகளால் இப்படத்தில் பணியாற்றியவர்களுக்கு ஷீல்டு வழங்க அமரன் படக்குழுவினர் முடிவு செய்துள்ளதாக சொல்லப்படுது. இதற்காக முதலமைச்சரிடமும் தேதியும் வாங்கியுள்ளதாகவும் கமல் அமெரிக்காவில் இருந்து வந்ததும் அமரன் சக்ஸஸ் மீட்டிங் நடைபெற உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கு. அமரன் ரிலீஸுக்கு முன்பாக முதலாக படத்தை பார்த்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பாராட்டு தெரிவித்திருந்தார். இதனை அடுத்து அரசியல் பிரமுகர்கள், திரையுலகினர் என பலரும் அமரன் படத்தை பாராட்டி தள்ளியிருந்தாங்க. இதனிடையில் இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் 300 கோடி வசூலை வாரி குவித்திருக்குந்தாங்க சொல்லணும். அமரன் வெற்றியை தொடர்ந்து தற்போது ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் நடித்து வராரு சிவகார்த்திகேயன். ரஜினி, விஜய், கமலை தொடர்ந்து தற்போது எஸ்கேவை இயக்கி கொண்டிருக்காரு முருகதாஸ். தற்போது இந்த படத்தின் ஷூட்டிங் விறுவிறுப்பாக நடந்துட்டு வருது. SK23 ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் பக்காவான கமர்ஷியல் படமாக உருவாக இருக்குது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது.